அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஓட்டு போட தெரியாத முட்டாளா இருக்கீங்களடா, அனுபவம் இல்லாதவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்து ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டா நம்மள வந்து சண்டைக்கு வரானுங்க, நம்ம கிட்ட கோச்சுக்கிறாங்க. ஆனா முட்டாளா இருக்கிறவங்கள முட்டாளம் தானே சொல்ல முடியும். அதாவது இவ்வளவு நாளா நம்ம தமிழ்நாட்டு மக்களை என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படிதான் நமக்கு தெரியாது போல, அதனாலதான் மாத்தி மாத்தி திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் முதற்கொண்டு பல பேர் நினைச்சோம். ஆனா இந்த தேர்தல் என்ன நமக்கு உணர்த்தி இருக்குதுன்னா, இவங்களுக்கு வந்து நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிற விஷயம் மட்டும் இல்ல, ஓட்டு எப்படி போடணுங்கிறத பத்தியே தெரியலங்கிறது பட்டவர்ச்சமா தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா, அவங்க தொகுதியில நிக்கிற எம்எல்ஏ வந்து யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டிருக்கான். கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலினை வந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, ஸ்டாலின் தோத்துட்டாரு. அந்த ஜெயிச்ச எம்எல்ஏ பேரு யாருன்னே வந்து குளத்தூர்ல இருக்கிற பாதி பேருக்கு தெரியல, ஆனா ஓட்டு போட்டுருக்காரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஊர்லயுமே விஜய்க்காக நாங்க ஓட்டு போட்டோம், எம்எல்ஏ யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டிருக்கோம். இவ்வளவு நாளா நம்ம எவ்வளவோ அரசியலை பார்த்திருக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட ரெட்டலைக்கு போறவங்க கூட தங்களுடைய தொகுதியில யார் நிக்கிறான்னு பார்த்துதான் போடுவோம். ஒரு சில பேரு இவர் வந்து எந்த ஊருக்காரு, நம்ம தொகுதியில் நிக்கிற எம்எல்ஏ, நாளைக்கு இவர் ஜெயிச்சாருன்னா இவரை போய் பார்க்க முடியுமா, இவர் நம்ம ஊருக்கு வருவாரா, நம்ம அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனா எதுவுமே அவனுக்கு பார்க்கலையே. எம்எல்ஏ யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டிருக்கானே, நாளைக்கு ஒரு பிரச்சனைனா யாருக்கு போய் நிற்பான்? நாளைக்கு தண்ணி வரல, நாளைக்கு ஒரு ஊருக்குள்ள பிரச்சனைனா நேரா வந்து முதலமைச்சர் வந்து நேரம் வந்துருவாரு அவங்க தொகுதிக்கு. இந்த ஒரு புரிதலே இல்லாம ஓட்டு போட்டவனுங்களை வந்து முட்டாளன்னு சொல்லாம எப்படி சொல்றது? பஸ் இருக்கு, அந்த பஸ்ஸை ஓட்ட தெரியாதவங்கிட்ட நீங்க பஸ் கொடுத்துட்டீங்க, என்ன நடக்கும்? அவன் வந்து தெருவெல்லாம் போய் போய் இடிச்சு 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 ஓட்டி அவன் அந்த பஸ்ஸை பழகி முடிக்கிறதுக்குள்ள 50 பேர்த்த காலி பண்ணிடுவான். இதான நடக்கும். இப்ப தமிழ்நாட்டுல அதான் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கரண்ட் பிரச்சனை இப்பதானே தேர்தல் முடிஞ்சிச்சு. திமுக இருக்கும்போது இந்த பிரச்சனை இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அவன் உயரெல்லாம் பழுதுபட்டு இருக்குமா பழுதுபட்டு இருக்காதா? அப்ப வந்த உடனே இது ஏன் வருது? சமாளிக்கக்கூடிய அனுபவம் இல்ல, அதான் பிரச்சனை. இப்ப அங்க இருக்கிறதுலயே எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒரே ஆளு செங்கோட்டையன் மட்டும் தான். செங்கோட்டையன் என்ன ஜெயலலிதா அளவுக்கு அறிவு உள்ளவரா, எம்ஜிஆர் அளவுக்கு அறிவு உள்ளவரா, கருணாநிதி ஸ்டாலின் அளவுக்கு அனுபவம் உள்ளவரா? அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு அமைச்சரா இருந்தாரு, அவருக்கு ஒரு லிமிட் தான் தெரியும், அதுக்கு மேல அவருக்கும் தெரியாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டா சொல்லிடுவாங்களா? என்னதான் நீ படிச்சாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தாலும் புத்திசாலித்தனம் அனுபவம் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு பிரச்சனை அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த சிறு பிள்ளைகளின் பாலியல் பிரச்சனை எல்லாமே அனுபவம் வருது. கொஞ்சம் கூட யோசிக்காம இவனுக்கு ஓட்டு போட்டா இவனுக்கு தமிழ்நாடு சரியா ஆகுமா, இவன் இந்த நாட்டு ஆட்சியை நடத்துவானா, ஒழுங்கா நடத்துவானா, சொன்னதை இவன் செய்வானா, 6 சிலிண்டர் உன்னால கொடுக்க முடியுமா? 6 சிலிண்டருங்கிறது மோடி அரசாங்கம் கையில் இருக்கு. சிலிண்டரை சொல்லும் பொழுதே போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இவனால கொடுக்க முடியுமான்னு யோசிக்காம ஓட்டு போட்டவங்கள புத்திசாலின்னு சொல்றதா முட்டான்னு சொல்றதா நீங்களே சொல்லுங்க. சாதாரண பகுத்தறிவு உள்ளவனுக்கு கூட, எழுத படிக்க தெரிஞ்சவனுக்கு கூட இதை இவங்களால செய்ய முடியாது, நம்மளை ஏமாத்துறதுதான் பண்றாங்கன்னு தெரியும். ஆனாலும் வந்து சினிமாவில் நடக்கிற மாதிரியே இவர் வந்தாருன்னா எல்லாமே நடந்துரும், பாலாரும் கேனாரும் ஓடிடும், பாலியல் பிரச்சனை நடக்காது, எல்லாமே சரியாயிரும்னு நினைச்சு ஓட்டு போட்டவன புத்திசாலின்னு சொல்றதா முட்டாள்னு சொல்ற. பலருக்கு ஓட்டு ஏன் போட்டனே தெரியல. வீட்டுல உங்களுக்கு பிறந்த பசங்க பேர பிள்ளைங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அதை நம்பிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு போட்டவங்களை புத்திசாலின்னு சொல்றதா முட்டாள்னு சொல்றோம். அவங்க என்ன கேட்டாலும் நீங்க பண்ணுவீங்களா? அவங்க எது சொன்னாலும் அது சரியா இருக்குமா? இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த அரசியலுக்கு என்ன தேவைங்கிறது அந்த சின்ன பசங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? இது எழுத வயசான உங்களுக்கே பல விஷயம் தெரியல. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மக்கள் பாதி பேர் சினிமாவில மூழ்கி போயிட்டாங்க. இந்த பசங்க எல்லாம் இந்த விஜய் 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 சினிமாவில மூழ்கி போயிட்டான். பாதி பேர் விஜய், பாதி பேர் அஜித் ரஜினி சினிமாவில மூழ்கி போயிட்டான். அரசியலையே கவனிக்கல. மீதி இந்த வீட்டுல இருந்த கோஷ்டி எல்லாம் இருக்குல்ல, பெண்கள் ஆண்கள் எல்லாமே நாடகம் குடி இதுல வந்து மூழ்கி போயிட்டாங்க. இதான் நம்மாழ்வார் சொன்னாரு, இப்படிப்பட்ட சமுதாயத்தை திருத்துறது ரொம்ப கஷ்டம்னு. இவங்க எல்லாருமே அரசியலையே சுத்தமா பார்க்கவே இல்லை. அரசியல்ல என்னன்னே தெரியல, அரசியலே புரியல. அதனாலதான் ஒரு ஆள் வந்து எல்லாம் தப்பா சொன்னாலும் பொய் சொன்னாலும் நடக்க முடியாததை சொல்லும் போது அதை அப்படியே நம்பி நான் அப்படியே போடுவேன்னு சொல்லி ஓட்ட போட்டிருக்கான். இந்த ஆட்கள் வந்து எப்படி புத்திசாலின்னு சொல்றது? நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன், அவர் சொல்றாரு கிறிஸ்டின், எங்க ஊர்ல கிறிஸ்டின் எல்லாருமே அவருக்கு தான் போட்டோம், எங்க கிறிஸ்தவ சமுதாயத்துல இருந்து ஒருத்தர் முதலமைச்சரா வரட்டுமேன்னு சொல்றாரு. இது எப்படி நியாயமா போகும்? நீங்க அப்படி ஓட்டு போட்டீங்க, அப்ப ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சிட்டாங்கன்னா எல்லாரும் ஒத்துமையா வாழ முடியுமா? இப்ப உங்க சமுதாயத்தை சேர்ந்து வந்தாருன்னா உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுவாரு, உங்களுக்கு கஷ்டமே வராது. உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பா இருப்பாங்க, உங்க ஆம்பளை பசங்க பாதுகாப்பா இருப்பாங்க, உங்க பசங்களுக்கு கல்வி நல்லா கிடைச்சிரும். என்ன மாதிரியான ஒரு மனநிலை?
ஒவ்வொரு சாதிக்காரனும் ஒவ்வொரு மதத்துக்காரனும் இப்படி யோசிச்சு ஓட்டு போட்டா அவனை புத்திசாலின்னு சொல்றதா முட்டாள்னு சொல்றதா? தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து அந்த கட்சியினுடைய தலைவர் பத்திரிகையாளர்கள் சந்திக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல, மேடையில ஏறி சொந்தமா கூட பேசல, ஒரு பேப்பரை பார்த்து தான் பேசுறாரு. இன்னைக்கு பதவி ஏத்தாச்சு, முதலமைச்சர் ஆயாச்சு, இவ்வளவு கலைவர் நடந்துட்டு இருக்குது, கோயம்புத்தூர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பத்திரிகையாளர் சந்திச்சு அல்லது ஒரு அறிக்கை இந்த மாதிரி அது கூட வரவே இல்லை. எப்பேற்பட்டாலும் நீங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க, உங்க மனசாட்சியை நீங்க கேட்டு பாருங்க, நீங்க முட்டாளா இல்ல அறிவாளியா? எதுக்கு நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னா, முகநூல்லாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து இப்படி முட்டாள்தனமா வந்து ஓட்டு போட்டா, இது கவனிக்காம ஓட்டு போட்டா, அறிவே இல்லையா நம்ம எழுதினோம்னா உடனே கடிக்க வரான், சண்டைக்கு வரான். அவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் மொத்தமா ஒரு பதிவு போடுவோன்னு போடுறேன். நான் இன்னும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த 5 வருஷமும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். வைத்தறிச்சல இருக்கு. காரணம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடும்போது ஒரு வருத்தம் இருந்துச்சு நமக்கு. சரி, இவங்களுக்கு வந்து இந்த உதயசூரனி ரெட்டலையும் தாண்டி ஓட்டே போட வராது, ஏன்னா அவங்க அப்பா அம்மா அதுக்குதான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்படியே காலங்காலமா இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு நாள் மாறுவான், இல்ல அதுக்கப்புறம் அவங்க பிறக்கிற பசங்க எல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனா கட்சியை ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட ஆகல, நடக்க சாத்தியம் இல்லாத சொல்லிட்டு அவருக்கு என்ன திறமை இருக்கு? இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை 8 கோடி ஜனத்தொகைய சமாளிக்க முடியுமா? இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள ஸ்டாலின், எடப்பாடி, ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களே பல முறை ரத்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க, பல முறை தடுமாறி இருக்காங்க, பல முறை வந்து இழி பேச்சுக்கு ஆளாகி இருக்காங்க. அவங்களாலேயே சமாளிக்காத போது அரசியல் அறிவே இல்லாத, அரசாங்க அனுபவமே இல்லாத ஒரு ஆளை நீங்க நம்பி உட்கார வச்சிருக்கீங்கல்ல. நான் எனக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 1,70,00,000 பேரும் இந்த 5 வருஷம் முடியும் போது அதுல ஒரு 50,00,000 பேர் வருத்தப்பட மாட்டான். ஏன்னா வந்து அவனுக்கு நாடு நாசமா போனான்னு என்ன ஆனால நாடே பத்திக்கிட்டு எரிஞ்சாலும், ஓஹோ பத்திக்கிட்டு எரியுதா, சரி நான் தளத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு போடுறது ஒரு 50,00,000 பேர் இருப்பான். ஏன்னா அவங்க எல்லாம் ரசிகர். மீதி இருக்கிறீங்க பத்தி அந்த 1,20,00,000 பேரு, அத்தனை பேர் 5 வருஷம் முடியும் போது ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. அப்பேற்பட்ட தப்பு நீங்க பண்ணிருக்கீங்க. இது வந்து ஒரு பொறாமையிலையோ எரிச்சலையோ நான் சொல்லவே இல்லை. இது திமுக அதிமுகவுக்கு போட்டிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த கட்சி வந்து எனக்கு வந்து பிடிக்காத கட்சி தான், அதுலயே நிறைய கொள்கை மாறுபாடு நமக்கு இருக்கு. ஆனால் அது வந்து சரி செய்யக்கூடிய தப்பு, அது வேற வழி இல்லாத போடுற தப்பு. ஆனா இது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இந்த 5 வருஷம் நீங்க நல்லா அனுபவிப்பீங்க. அதுலயும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அந்த தவறுகளை உங்களால சரி பண்ணவே முடியாத அளவுக்கான பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. ஏன்னா கட்சி அடிப்படையிலேயே தவறான கட்சி. தேர்தலுக்கு வேட்பாளர்களே 100 வேட்பாளர்கள் வேறொரு கட்சியிலிருந்து கடன் வாங்கி நிறுத்திய கட்சி. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து ஒரு ஒழுங்கே இல்லாமல் எவ்வளவு பிரச்சனைகளை சமுதாயத்துல பண்ணாங்கிறத நமக்கு தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தோம். சரியா? அந்த கட்சியினுடைய இப்ப இருக்கிற பல அமைச்சர்கள், பல வேட்பாளர்கள், பல எம்எல்ஏக்கள், பல வழக்குகள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளிலே அதிகமாக வழக்குகளை வாங்கிய எம்எல்ஏக்கள் அந்த கட்சியில தான் இருக்காங்க. பாருங்க, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. எப்பேற்பட்ட கட்சி நீங்க வாக்கு செலுத்திருக்கீங்க? அப்புறம் உங்களை புத்திசாலின்னு சொல்றதா, முட்டாள்னு சொல்றதா? நல்லா நீங்க யோசிங்க. நம்ம சும்மா போற போக்குல எல்லாம் வந்து நடிகர் விஜய் வந்து எங்களுக்கு பிடிக்கல, அவர் மேல வந்து எரிச்சல் இருக்கு, அதனால நீங்க அப்படிலாம் பேசல. இத்தனை வருட காலமா வந்து அரசியலை பாக்குறோம், நம்ம அரசியல் அறிஞ்சிருக்கோம், பல அரசியல் நிகழ்வுகளை பார்க்கிறோம், பல தலைவர்கள் அரசியல் செஞ்சதை பார்த்திருக்கிறோம், விளைவுகளை பார்த்திருக்கும் போது இந்த கட்சி வந்து தேருமா தேராதா, இது மக்களுக்கு உங்களால செய்ய முடியுமா முடியாதாங்கிறத நம்மளால தெளிவா பகுத்தறிந்து பார்க்க முடியுது. அதான் சொல்றோம், நிச்சயமா வருத்தப்படுவாங்க. ஆனா இது ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. இப்பயே வந்து ஒரு 15 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளாரையே வந்து பல பதிவுகள், பல பேர் வந்து தப்பு பண்ணிட்டோமோ, தெரியாம போட்டோமோ, எங்கோ தப்பா போகுது, இவங்களால இதை சமாளிக்க முடியல, அனுபவம் இல்ல, இந்த லாட்டரி மாஃபியா கிட்ட இந்த ஆட்சி போயிருச்சா, ஊழல் ஆட்சியா மாறிடுச்சா, முதலமைச்சர் வந்து ஒரு பொம்மை மாதிரி ஆயிட்டாரா, அவரால் ஒண்ணும் செய்ய முடியாதா, அவர் பறந்து அடிப்பாருன்னு பார்த்தோமே, இந்த தெரி படத்துல வர்ற மாதிரி வந்து அப்படியே பெண்களுக்காக பொங்கி எழுந்து அப்படியே பழி வாங்குவார்னு பார்த்தோமே, அதெல்லாம் எதுவும் நடக்காதா? அப்ப இதெல்லாமே வந்து நம்ம ஓவர் இமேஜினேஷன் பண்ணிட்டோமான்னு இப்பயே பல பேர் புலம்புறதா நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. இது ஆரம்பம் தான். 5 வருஷம் முடியறதுக்குள்ள ஒருவேளை இந்த ஆட்சி முழுமையா இருந்தால் உண்மையிலே அப்பதான் உங்களுக்கு உண்மையா ஏன்டா நம்ம அரசியலே அறியாம புரியாம பொய்ய நம்பி தவறான முடிவெடுத்து
தவறானவர்களுக்கு வாக்கு செலுத்திட்டோங்கிற உணர்வு சத்தியமா உங்களுக்கு வரும். எனக்கு அது நல்லா தெரியும், பார்க்கும்போது தெரியுது. ஒரு சில பதிவு வந்து நம்ம உங்களுடைய முடிவு சரியில்லை, நீங்க தப்பா ஓட்டு போட்டுட்டீங்க, உங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்லும் போது பல பேர் கோவப்பட்டாங்க. அதுக்காக தான் வந்து நான் முழுசாவே அப்படிதான் சொல்லுவேன். உண்மையை அப்படித்தான் என்னால சொல்ல முடியும். அதுதான் உண்மை, அதை என்னால சொல்லாம இருக்க முடியாது. இந்த 5 வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த காணொலி. சரிங்களா? இதை எத்தனை பேர் அந்த மாத்தி ஓட்டு போட்டவங்க பாக்குறான்னு எனக்கு தெரியல. பாக்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதனால பல பேர் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களால பார்த்துட்டு உரைக்குதான்னு பார்ப்போம். இனி வர போகிற இந்த உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல் எல்லாம் வரப்போகுது. அதுலயாவது தங்களை திருத்திக்கிறாங்களா, இல்ல மறுபடியும் வந்து இப்படியேதான் வந்து பண்றாங்களாங்கிறத அதை நம்ம அப்பதான் வந்து பார்க்க முடியும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. முடிந்தவர்கள் உங்களால் இயன்றதை இந்த சேனலின் வளர்ச்சிக்கு இந்த QR கோடை பயன்படுத்தி அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.